தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 71,000 கிட்டத்தட்ட 72,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். சில பேர் 8ஆம் வகுப்புக்கு அதிகமாக கூட படிச்சிருப்பீங்க. அப்படி படித்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அந்த குவாலிஃபிகேஷனை வச்சே இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வுமே எக்ஸாமினேஷனே இல்லாமல் உங்களுக்கு செலக்ட் செய்வதான் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு பெர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஜாப் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோ. பட் இதுவும் ஒரு புது வீடியோ தான். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் நீங்கள் அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்பை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்த்தலாம். அப்ளிகேஷனோட லிங்க்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த பேஜை ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். கலர் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து எழுதிக்கோங்க. ஃபுல் நேம் வந்து எழுதுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட பிறந்த தேதி, அதுக்கப்புறம் ஜூலை 1, 2025 இந்த தேதிக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே, இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கணும். அதாவது இப்போ சில பேர் பார்த்திங்க அப்படின்னா 2026 வந்துருச்சுன்னா நம்ம 20 வயசு இருக்குது அப்படின்னா 21 வயசுன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய வயதை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மதத்தை சான்றவர், நெக்ஸ்ட்டு உங்களோட கேட்டகிரி என்ன வருது, உங்களோட கம்யூனிட்டி கேட்டகிரி என்ன வருது, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கேஸ்ட்டில் வரீங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட வகுப்பு சான்று என்ன, அதாவது வகுப்பு சான்று நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இணைக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த விஷயங்களும் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரேஷன் கார்டோட நம்பரை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழில் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, தமிழ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், ஸோ ஸ்டேட் போர்டு அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ அப்படின்றத டிக் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களோட முகவரி வந்து போட்டுக்கோங்க. ப்ராப்பராக எல்லா அட்ரஸும் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். உரிமம் பெற்ற நாள் இருக்குல்ல, நீங்கள் என்ன டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினீங்களோ அந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸில் பார்க்கும்போதே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் அனுப்பும்போது இந்த இடத்துல எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 5 வருடம் குறைந்தபட்சம் 5 வருடம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதோட ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. நீங்கள் வச்சு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில 7 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மாதிரி தவறுகள் நடக்காது, பட் இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மேலே பார்த்திங்க அப்படின்னா எந்தவித குற்ற வழக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது இருந்துச்சு அப்படின்னா
உங்களை செலக்ட் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த வித எந்த குற்றவியலும் வழக்குமே உங்கள் மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு உங்களை வச்சு இந்த ஜாப் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை வேற எதுவும் சரி, ஏதாவது இல்லீகலாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கு நீங்கள் உடந்தைகள் போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஜாப்புக்கான அனைத்து தகுதிகளுமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்மாக எதுவும் ஃபேக் இல்லாமல் கன்ஃபார்மாக நீங்கள் இருக்க மாதிரி பார்த்து அனுப்பிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா முழுமையான உண்மையான தகவல்கள் தான், மற்றபடி எந்தவித ஃபேக்குமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து உறுதிமொழி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்புறதும் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அனுப்பினாலே போதும். இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது வந்து நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து டிக்ளேர் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க, டிக்ளைன் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி காமனான விஷயங்கள் மட்டும்தான். உங்களோட ஃபார்ம் வந்து நான் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கேன், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபைனலாக பார்த்தாச்சு. இப்போ நமக்கு எந்த நாளில் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த நாளை வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,000லேருந்து ஆரம்பித்து 71,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். வயதை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 42 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ 18லேருந்து 42 வயதை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1க்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும், 2026க்குள்ளே. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இனத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சாதியாக அருந்ததியினர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளையும் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தகுதிகளை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்கள்கிட்ட பெர்மிட் இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ₹50 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போயிட்டு போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீ ₹50 நீங்கள் கொடுத்து அங்கே நீங்கள் அந்த இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடித்து நீங்கள் போஸ்ட் மூலமாகவே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ₹50 பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பே பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பேங்க்கு போயிட்டு பேங்க்கில் வந்து கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் பொள்ளாச்சி சவுத் அப்படின்ற இந்த நேமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ₹50 வந்து விண்ணப்ப கட்டணமாக வந்து நீங்கள் செலுத்திக்க முடியும் பேங்க்லேயே. அங்கே போய் கேட்டாலே அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் பொள்ளாச்சி தெற்கு கோயம்புத்தூர் 642001 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா 10/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி தெற்குலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது வந்து பொள்ளாச்சி தெற்கு ரிலேட்டடாக தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ரிலேட்டட் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்காக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், அவங்களாவது யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஷேர் செய்கிறத வந்து மறந்துடாதீங்க. யாருக்காவது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன்.